ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸ் என்கிட்ட குடுத்தாங்க. இந்த ப்ளவுஸ் என்னன்னா, புல்வாயில் ஜாக்கெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கிளாத்து. இதில வந்து லைனிங்லாம் குடுக்கல அவங்க. வெறும் கிளாத் மட்டும் தான் குடுத்தாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு 25 இன்ச்சஸ் அவ்வளோதான் இருக்கும் அந்த பொண்ணோட சுற்றளவு. ஆனா, இதனோட கிளாத் வந்து எவ்வளோ அப்டின்னா 1 மீட்டர் இருந்தது. அந்த பொண்ணு சொன்னாங்க, "அக்கா எனக்கு இதிலேயே நல்ல டிசைன் வச்சு குடுத்துருங்கக்கா. இதுவரைக்கும் நான் இந்த மாரி ப்ளவுஸ் போட்டதில்ல. அதனால எனக்கு நீங்க இத கொஞ்சம் அழகா பண்ணி குடுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிளாத்தும் வேஸ்ட் ஆகக்கூடாது. எனக்கு டிசைனும் அழகா கிடைக்கணும். நான் வந்து சாதா ப்ளவுஸ் போட்டிருக்கேன்ற ஃபீலே இருக்கக்கூடாதுக்கா அப்படின்னாங்க. ஓகே. காட்டுறா கைப்புள்ள உன் கை வேலைய அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ளவுஸ வாங்கிட்டேன். நம்ப கிட்ட தான் திறமை கொட்டி கிடக்குதுல்ல. அதனால வாங்கி நம்மளோட கை வேலைய பார்த்தாச்சு. இந்த மாரி வந்து முதுகு பகுதி நம்ப கட் பண்றோம் இல்லையா? அந்த அந்த பகுதியில வந்துட்டு இந்த ஸ்கேல வச்சு ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டு, ஒரு நூல் அளவுக்கு நான் வந்து அந்த இத தெச்சு விட்டுக்கிட்டேன். அடுத்தது அதே போலவே இந்த பக்கமும் அந்த ஸ்கேலோட அளவுக்கே நான் வந்து எல்லா பக்கமும் தேவையான அளவுக்கு நான் வந்து கட்டம் போட்ட மாரி போட்டு விட்டுக்கிட்டேன். இந்த டிசைன் நீங்க நெறைய ப்ளவுஸ்ல பார்த்துருக்கலாம். பட் எனக்கு திடீர்னு இந்த இதில தோணுச்சு. சரி இப்படி பண்ணா அந்த ப்ளவுஸ் ரொம்ப அழகா இருக்கும், கியூட்டா இருக்கும் அப்படின்றனால, நான் இந்த மாரி டிசைன் வந்து பண்ணிவிட்டேன். பாருங்க, இப்ப இந்த கிளாத்தையும் அந்த சைடு இருக்க ஒரு லைனும், இந்த சைடு இருக்கிற ஒரு லைனையும் ஜாயின் பண்ணிவிட்டு, இந்த மாரி நீங்க பீட் வச்சு விட்டீங்க அப்படின்னா, அது ஒரு மாரி ஃப்ரில் மாரி அழகா குடுக்கும். பாருங்க. நான் வந்து ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணலப்பா. இதே தான் அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த டிசைனை வந்துட்டு நான் தைச்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ வந்து நான் கட் பண்ணி விட்டேன். இந்த மாரி வந்துட்டு எல்லா தேவையான அளவுக்கு நான் எவ்வளோ லைன்ஸ் வந்து நான் குடுத்தனோ, அந்த லைன்ஸ் ஃபுல்லாவே நான் வந்து பீட் குடுத்துக்கிட்டேன். பீட் குடுத்து பார்க்கும்போது, அது அந்த பொண்ணோட நெக்குக்கும், அ அவளோட பின்னாடி எவ்வளோ வந்து நமக்கு டிசைன் தேவையோ, அந்த அளவுக்கும் தான் நான் வந்து அந்த இத நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாரி நான் எல்லா பக்கமும் வந்து பீட்ஸ் குடுத்து விட்டுட்டேன். டிசைன் வந்து இவ்வளோ தான் தேவைப்பட்டுச்சு எனக்கு. அதனால இதுக்கு மேல கிளாத் ஃபுல்லா குடுத்தோம் அப்டின்னா, ப்ளவுஸ் நல்லா இருக்காது. 2வது நமக்கு டிசைன் மாரி தான் தேவைப்படுது. அதனால நான் இதோட நான் நிறுத்திக்கிட்டேன். டிசைன் குடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் ப்ளவுஸ வச்சு அளவு பார்த்து நான் கட் பண்றேன். அந்த நெக்கு இவ்வளோ தேவை அப்படிங்கிறது நான் லைன்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு மெஷர் எடுத்துக்கிட்டதுனால நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாரி வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ப்ளவுஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாரி பண்ணிடாதீங்க. நியூஸ் பேப்பர்ல கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இந்த மாரி போட்டு கட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா ஈஸியா இருக்கும். மேல அந்த லைன்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாரி நவுந்துட்டு வரக்கூடாது. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கரெக்ட்டா அந்த ஸ்ட்ரெயிட்ட வந்து நம்ப அ சாரி அந்த நம்ப தையல் குடுத்தோம் இல்லையா? அத வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சு கட் பண்ணும்போது தான், அது வந்து மெஷர்மெண்ட் மாறாம இருக்கும். இல்லைன்னா கழுத்து அகண்டுக்கிட்டோ அல்லது ஒரு மாரி கோணல் மானலா போயிடும். அதனால நீங்க பார்த்து அழகா கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்ப நான் இந்த மாரி கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாடல் ரொம்ப ஈஸியாவும், ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நான் ப்ளவுஸ் முடிக்கிற வரையிலும் ரொம்ப ரசிச்சு இந்த ப்ளவுஸ வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். இப்போ நான் இடுப்பு பகுதி எவ்வளோ தேவையோ அத நான் மடிச்சு விட்டுக்கிறேன். அந்த இடத்துல பீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத லைட்டா நவுத்தி நவுத்தி விட்டு மெதுவா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கீழயும் எப்பயுமே கீழ அந்த இது வந்து நான் தையல் அடிக்க மாட்டேன். பட் இந்த ஃப்ரில் இருக்கிறனால அது ஒரு மாரி தூக்கிட்டு அசிங்கமா இருக்கும். அதனால நான் கீழயும் வந்துட்டு ஒரு லைன் குடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஸ்லீவ் ரெடி பண்றேன். இதுக்கு வந்துட்டு சுற்றளவு வந்து 17 எடுத்துக்கிட்டேன். உயரம் வந்து 5 1/2 தேவைப்படுது. நான் 6ஆ மார்க் பண்ணிட்டேன் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ மீதி துணி இருக்கோ அத வந்து நான் மடிச்சு விட்டுக்கிட்டேன். ஒரு ஹேண்டுக்கு தான். அதுவும் 2ஆ மடிச்சு பார்க்கும்போது 17 இன்ச்சஸ் இருக்கணும். இந்த பொண்ணு சின்ன பொண்ணுங்கிறனால அவளுக்கு கூட அது அவங்களுக்கு தேவைப்படல. மத்த ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, அவ்வளோ கிளாத் 20ஆவது இருக்கணும். அப்பதான் பஃப் ஸ்லீவ் வைக்கும்போது அழகா இருக்கும். ஸ்லீவோட ஓப்பன் சைட்ல இருந்து ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மேலேயும் கீழேயும். அதே மாரி அந்த பக்கத்திலோட கிளாத்துலயும் வந்துட்டு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். மேல மட்டும் நாச்சஸ் போட்டுக்கலாம். கீழ வந்து மார்க் பண்ணி விட்டா போதும். மார்க் பண்ண இடத்துலருந்து ஃப்ளீட்ட வந்து நம்ம வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு வந்து ஃப்ளீட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இந்த பக்கத்துல ஸ்டார்ட் பண்ணி, நம்ப வந்து எ இந்த பக்கமும் வந்து மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா? அது வரைக்கும் ஃப்ளீட் வச்சா போதும். அந்த மாரி வந்து நான் மார்க் பண்ணி விட்டுக்கிட்டேன். பாருங்க, நான் ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுட்டேன்.
அவ்வளோதான். அப்படியே மேல் பக்கமாக திருப்பி விட்டு அந்த ஃப்ளீட்டு எந்த பக்கம் இருக்கோ அதே பக்கமாக பார்த்த மாதிரியே நம்ம வந்துட்டு ஃப்ளீட் வச்சு விட்டுக்கலாம். ஒவ்வொரு ஸ்லீவோட பஃப்பும் வந்து வெவ்வேறு மாதிரி வரும். இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளீட்டு தான் நான் வைக்கலாம் அப்படின்ட்டு நான் வச்சுருக்கேன். அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அதே போலவே ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும்போது கொஞ்சம் மடங்குற மாதிரி இருக்கும். முன்ன பின்ன தள்ளி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் கரெக்டாக பார்த்து வச்சுக்கலாம். இப்போது நான் அளவு ப்ளவுஸ் எடுத்து கை வந்து நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரை வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தேவை அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து இன்னும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கையோட நடுப்பகுதியை வந்து நான் நாச்சஸ் போட்டு விட்டுக்கிட்டேன். இப்போது எனக்கு முன்பகுதியை குடஞ்சி விட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு நாச்சஸ் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கீழே வச்ச ஃப்ளீட் எல்லாம் அப்படியே நம்ம தையல் போடாமல் விட்டதுனால தூக்கிட்டு இருக்க மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ வந்து இதுக்கு நான் லைனிங் கொடுக்காததுனால நான் கீழேயும் வந்துட்டு தையல் போட்டு விட்டுக்கிட்டேன். தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு நான் பீட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு பீட் கொடுத்துக்கலாம். இதில் நூல் எங்கேயுமே வெளியே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒவ்வொரு பீடையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எத்தனை வருஷம் கழித்து நம்ம அந்த ப்ளவுஸை பார்த்தாலும் அது ஸ்ட்ராங்காக அழகாக இருக்கும். அந்த ஃப்ளீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இதில் மட்டுமே நான் பீட் கொடுக்குறேன். மேலே கீழே மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நடுவில் எங்கேயும் கொடுக்க வேண்டியதில்லை. கீழே மட்டுமே கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறைய ப்ளைனான ப்ளவுஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதில் எல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப எலகண்ட்டாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய ஆரி ஒர்க் ப்ளவுஸு, பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் நிறைய டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் அதில் கொடுத்த சந்தோஷத்தை விட எனக்கு இந்த ப்ளவுஸில் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இருந்தது. கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. "அக்கா, நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு ரொம்ப ஹாப்பிக்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டு இல்லை அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுவோம்ல, அதுதான் ஹாப்பி. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க.